வந்து சில நாட்களே ஆன திரைக்கே வராத புது திரைப்படம் எல்லாம் வந்துடும். பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் டிவியில இந்த சினிமா வரத்தானே போகுது, அப்புறம் போய் பார்த்துக்கலாம் டிவியில நினைக்கிற அளவுக்கு டிவியினுடைய ஆதிக்கம் இன்னைக்கு. 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா சன் டிவியில 24 மணி நேரமும் சீரியல். நான் உண்மையிலே இப்ப நடிக்கலேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். நான் நடிக்கும் போது கூட இப்படிலாம் சீரியல் இல்லை. இப்ப வர சீரியல் சன் டிவியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீரியலே பார்க்க முடியாது. இவன் பொண்டாட்டிய அவன் கூட்டின்னு போயிடுறான், அவன் பொண்டாட்டிய இவன் எப்படி தள்ளிட்டு போறதுன்னு யோசிக்கிறான், மாமனார கொள்றத பத்தி மருமக பிளான் பண்றான், மாமியார தோற்றத்தை பத்தி மருமக பிளான் பண்றான். இது வருஷ கணக்கில் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு தேவையான கல்யாணத்துக்கு முன்னாடி கோலங்கள் ஆரம்பிச்சாங்க. நல்ல வேலை தேவையான பொண்ணு கல்யாணத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க. வருஷ கணக்கு அது பாட்டுக்கு ஓடுது. நம்ம பெண்களுக்கும் இன்னைக்கு பொழுதுபோக்காதுதான், அவங்களையும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எல்லா கணவர்கள் மாதிரி அதான் 9 மணிக்கு வீட்டுக்கு போனா டிஃபன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. சீரியல் 10:30 மணிக்கு தான் முடியுது. நான் எங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி, உங்க குழந்தைக்கு பிறந்த நாள்னு போயிருந்தேன். கார் நிறுத்தின ஒரே ஒப்பாரி சத்தம். எனக்கு பயந்துட்டேன். ஐயோ நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோமே, என்ன ஒரே ஒப்பாரி சவுண்ட் கேட்குது. தயங்கி உள்ள போறேன். இந்த திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் தான். அதுல ஒரு ஒப்பாரி சீன் ஓன்னு அழறாங்க. என் ஃப்ரெண்ட் அதை சத்தமா வச்சுட்டு வேற பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கேன். ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா, ஒரு பிறந்த நாளை கொண்டாடுற ஒரு ஒப்பாரி சீன் ஓடிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு சத்தம் போட்டு வைக்கிறியே. இது பெண்களுக்கு. கருணாநிதி மிகப்பெரிய சேவை இளைஞர்களுக்கு செய்யறாரு. இந்த மாநாட மயிலாடன்னு ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துறாரு. இந்த எக்ஸிபிஷன்ல கூட ரெக்கார்ட் டான்ஸ் ஆடக்கூடாதுங்கிறாங்க. வந்துருங்க, வழி விட்டுருங்க, அந்த பைக் கொஞ்சம் தள்ளிக்கு